ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். பையனா பார்க்க போகிறோம். இயல் 1 பயிற்சி 1.2 14ஆம் கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க? பின்வரும் படத்தை பார்த்து கேள்விகளுக்கு பதிலளிக்க. இந்த படம் கொடுத்துருக்காங்க. என்ன படம் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. இங்கே ஒரு பள்ளி, இங்கே ஒரு பேருந்து நிலையம், இங்கே ஒரு நூலகம், இங்கே ஒரு மருத்துவமனை. இந்த பள்ளிக்கும் இந்த பேருந்து நிலையத்துக்கும் இடையே உள்ள தொலைவு 3/4 கிலோமீட்டர். பேருந்து நிறுத்தத்திற்கும் நூலகத்துக்கும் இடையே உள்ள தொலைவு 3.5 கிலோமீட்டர். நூலகத்துக்கும் மருத்துவமனைக்கும் இடையே உள்ள தொலைவு 1.25 கிலோமீட்டர். மருத்துவமனைக்கும் பள்ளிக்கும் இடையே உள்ள தொலைவு 4.5 கிலோமீட்டர். தொலைவுகளையும் கட்டடங்களையும் பேரையும் கொடுத்துட்டாங்க. கீழே கேள்வி கேட்குறாங்க. என்ன கேள்வி? பேருந்து நிறுத்தம் வழியாக பள்ளியிலிருந்து நூலகத்திற்கு உள்ள தொலைவு என்ன? பள்ளியிலிருந்து நூலகத்திற்கு எது வழியா போறோம்? பேருந்து நிறுத்த வழியா அப்படி போறோம். அப்ப இங்க இருந்து இங்க இப்படி போகணும் அப்படின்னு சொன்னா இங்க ஒரு 3/4 கிலோமீட்டர், இங்க ஒரு 3.5 கிலோமீட்டர், ரெண்டையும் சேர்த்து கூட்டினா தான் பள்ளியிலிருந்து நூலகத்துக்கு போக முடியும். பேருந்து நிறுத்தம் வழியாக, ஏன்னா இந்த பக்கமும் போகலாம். அவங்க வழி 2 வழி இருக்கு, இப்படியும் போகலாம் இப்படியும் போகலாம். அவங்க மென்ஷன் பண்றாங்க பேருந்து நிறுத்தம் வழியாக. பள்ளியிலிருந்து நூலகம் செல்லும் தொலைவு. இதையும் என்ன செய்யணும்? கூட்டணும். அப்ப இதை அப்படியே வச்சுக்கிடுவோம். இதை கலப்பு பிணத்தை தகாபினமா மாற்றுவோம். 2 6 1 7/2. ஸோ 2க்கும் 4க்கும் எல்சிஎம் மீச்சியமா 4. 4 4 1 3 3 4 2 2 7 14 17/4. ஸோ கலப்பு பினமா 4 16 மிச்சம் 1. 4.25 கிலோமீட்டர் தூரம் நடந்து போகும். முதலுக்குரிய ஆன்சர். ஓகே, ஃபர்ஸ்ட் சம்முக்குரிய ஆன்சர் 4.25 கிலோமீட்டர். செகண்டு, மருத்துவமனை வழியாக, எப்படி? மருத்துவமனை வழியாக பள்ளிக்கு இப்படி போக சொல்றோம். இப்படி போகணும்னா எவ்வளவு தூரம்? செகண்டு, மருத்துவமனை வழியே பள்ளிக்கும் நூலகத்திற்கும் இடையே உள்ள தொலைவு. இந்த 4 இப்படி போகணும். இந்த 4.5 + 1.25. இது 2 முழு நம்பரை கூட்டிட்டு இது பண்ணலாம், இல்லைன்னா கலப்பு பினமா மாத்திட்டு செய்வோம், தகாபினமா மாத்திட்டு செய்வோம். 4 2 8 1 9, 4 4 1 5, மீச்சிமா 4, 4 2 2 18, 1 5, 23/4, 5 20, மிச்சம் 3. இந்த பக்கம் போனா ரொம்ப தூரம் ஆகுது. அங்கிட்டு போனா பேருந்து நிறுத்தம் வழியா போனா 4.25 கிலோமீட்டர் தான் ஆகுது. மருத்துவமனையில இப்படி போனோம்னு சொன்னா 5.25 கிலோமீட்டர் தூரம் ஆகுது. அடுத்த கேள்வி என்ன கேட்குறாங்க? கேள்வி எண் 1 மற்றும் 2 மிக குறைந்த தொலைவு 4.25 கிலோமீட்டர். அதாவது பேருந்து நிலையம் வழியா போறது தான் மிக குறைந்த தொலைவு, மருத்துவமனை வழியா போறது மிக அதிக தொலைவு. அப்ப பேருந்து நிறுத்தம் வழியாக செல்லும் தொலைவு குறைவு. ஏன்னா 4.25
5.25 விட குறைவு. இது வந்து மருத்துவமனை வழியாக செல்லும் தொலைவு, அது இதை விட குறைவு. எந்த வழி குறைந்த தூரம்? ஏன்னா நம்ம நடந்து போகையில குறைவான தூரத்தை தானே சூஸ் பண்ணுவோம். அடுத்து என்ன கேள்வி கேட்குறாங்க? 4ஆம் கேள்வி, பள்ளி மற்றும் மருத்துவமனை இவற்றிற்கு இடையே உள்ள தொலைவு. பள்ளி இந்தா இருக்கு, மருத்துவமனை இந்தா இருக்கு, இதற்கு இடையே உள்ள தொலைவு 4.5 கிலோமீட்டர். டேஸ் முறை பள்ளி மற்றும் பேருந்து நிலையம் இது ரெண்டுக்கு இடையே இருக்க தொலைவு எத்தனை முறை? இதை விட இது எத்தனை மடங்குன்னு கேட்குறாங்க. இந்த 4.5 கிலோமீட்டர் பள்ளிக்கும் மருத்துவமனைக்கும் இருக்க தொலைவும் பள்ளிக்கும் பேருந்து நிறுத்தத்துக்கு இடையில இருக்க தொலைவும் எத்தனை முறை பெரியதுன்னு கேட்குறாங்க. இது 4.5 கிலோமீட்டர், பள்ளிக்கும் மருத்துவமனைக்கு இடையில இருக்க தூரம் 4.5 கிலோமீட்டர், பள்ளிக்கும் பேருந்து நிறுத்தத்துக்கும் இடையே உள்ள கிலோமீட்டர் 3/4 கிலோமீட்டர். வகுக்கணும், எத்தனை முறை அப்படிங்கிற வகுக்கணும். கலப்பு பிணத்தை தகாபிணமா மாத்திடுறேன். அடுத்து பெருக்களா மாற்றி தலைகீழ போட்டு அடிச்சு கொடுக்க முடிஞ்சா அடிச்சு கொடுத்து. ஸோ 2 6 எத்தனை முறை பெரியது? 6 முறை. இந்த பக்கம் போனோம்னா அந்த பக்கம் பள்ளிக்கும் பேருந்து நிறுத்தத்துக்கு இடையில இருக்குது, பள்ளிக்கும் மருத்துவமனைக்கும் இடையில இருக்க தூரத்தை போல 6 மடங்கு. 6 முறை. 6 முறை. இந்த தொலைவு 6 முறை அதிகமாக.